போஜராஜன் சிம்மாசனத்தின் முதல் படியில் கால் வைக்கும்போது முதல் படியிலிருந்த வினோதரஞ்சித பதுமை பொன்னிற ஒளியுடன் உயிர் பெற்று வெளியே வருகிறது. உரத்த குரலில் சிரித்த அந்த பதுமை, போஜமன்னனே நில், இந்த சிம்மாசனத்தில் அமர உனக்கு தகுதி இருக்கிறதா என்று வினவுகிறது. போஜன் திகைத்து நிற்க அந்த பதுமை விக்ரமாதித்தனின் வீர வரலாற்றைச் சொல்லத் தொடங்குகிறது. முன்னொரு காலத்தில் தேவேந்திரனுக்கும் அசுரர்களுக்கும் இடையே பெரும் போர் மூண்டது. அசுரர்களின் மாயாஜால யுத்தத்தை எதிர்க்க முடியாமல் தேவர்கள் திணறியபோது இந்திரன் விக்ரமாதித்தன் பற்றி கேள்விப்பட்டு அசுரர்களை அழிக்க உதவி நாடினார். மந்திரி பட்டி கொடுத்த மதியுக ஆலோசனையோடு விக்ரமாதித்தன் இந்திரலோகத்திற்குச் சென்றான். அங்கே அசுரர்களை துவம்சம் செய்த விக்ரமாதித்தனின் வீரத்தைக் கண்டு இந்திரனே வியந்து போனார். விக்ரமாதித்தனுக்கு 32 பதுமைகள் உடைய சிம்மாசனத்தை பரிசாக கொடுக்க விரும்பினார். ஆனால் விக்ரமாதித்தன் அந்த சிம்மாசனத்தை இந்திரனிடம் தானமாக பெற விரும்பவில்லை. தன் வீரத்தை நிரூபிக்க இந்திரனிடமே நேருக்கு நேர் சண்டையிட்டு தனது அசாத்திய வலிமையால் இந்த 32 படிகள் கொண்ட நவரத்தன சிம்மாசனத்தை பரிசாக வென்றெடுத்தான். அவனிடமிருந்த அந்த ஈடு இணையற்ற வீரமும் எதையும் அள்ளித்தரும் தயால குணமும் உன்னிடம் இருக்கிறதா? அப்படி இருந்தால் மட்டும் இதில் அமர துணி என்று கூறி எச்சரிக்கிறது பதுமை. அந்த மிரட்டலான கதையை கேட்ட போஜராஜன் விக்ரமாதித்தனின் தியாகத்திற்கும் வீரத்திற்கும் முன்னால் தான் ஒரு சாதாரண மனிதன் என்பதை உணர்ந்து உடல் நடுங்கி முதல் படியிலிருந்து கீழே இறங்குகிறார். அன்று முழுவதும் மிகுந்த மன வருத்தத்துடன் இருந்த மன்னர் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ள எண்ணி ஏழை எளியவர்களுக்கு வாரி வாரி தான தர்மங்களைச் செய்கிறார். இறைவனை வேண்டி தன் மனதை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார். மறுநாள் காலையில் புதிய நம்பிக்கையுடன் வந்த போஜராஜன் முதல் படியை தாண்டி 2வது படியில் கால் வைக்க முயல்கிறார். அப்போதும் அமைதி நிலவவில்லை. சிம்மாசனத்தின் 2வது பதுமை பலத்த சிரிப்புடன் வெளியே வருகிறது.